காதல் பண்ணக்கூடியவங்க, திருமணம் பண்ணறதுக்காக காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த இந்த காலகட்டம், இந்த குருவினுடைய நிலை டெஃபினட்டா நல்ல குடும்பத்த சார்ந்தவங்க ஒரு நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான பிராப்தி இருக்கு. இல்ல நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப புடிச்ச ஒரு பொண்ண நான் வீட்ல சொன்னா அக்செப்ட் பண்ணிப்பாங்களா இல்லையான்னு நான் குழம்பிட்டு இருந்தேன். பட் டெஃபினட்டா என் குழந்தையோட சந்தோஷம் முக்கியம் அப்படின்றதுக்காக, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு நல்ல முன்னேற்ற நிலை கிடைக்கிறதுக்கான பிராப்தி அப்படிங்கிறது இருக்குங்க. சார் சொன்ன மாரி முக்கியமான ஒரு விஷயம் சொன்னாரு. உண்மையிலேயே அது நான் என்னோட அனுபவத்திலேயே நான் பார்த்துருக்கேங்க. கையில வெண்ணெய வச்சுட்டு நெய் கலஞ்ச கதைன்னு சொல்லுவாங்களே, அதாவது கையில இருக்கிறத எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு குடுத்துட்டு, திருப்பி ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்றது. இந்த மாரியான நிலைகள். அவங்க நம்ம என்னன்னாங்க இவங்கள பொறுத்தவரைக்கும் நாலேட்ஜ வந்து என்ட்ட இருக்குங்கிற திறமைய எந்த இடத்துல, எங்க எப்படி பகிர்ந்துக்கணுன்றதே தெரியாது. நம்மள மாரி தான் எல்லாரும் இருப்பாங்க. நம்பி நம்பி ஏமாந்துருவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு குரு நிலையில எல்லாத்தையும் என்ட்ட இருந்து நான் என்ன பண்ண போறேன்? நான் சாப்பிடுறது ஒரு புடி சோறு. ஒரு 2 சோற வச்சு என்ன பண்ண போறேன்? இருக்கலாமே, எல்லாருக்கும் குடுக்கலாமேன்ற மாரி அவங்களோட நாலேட்ஜையும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதனால வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்டின்னா, இவங்கட்ட இருக்கிறத தூக்கி குடுத்துட்டு, திருப்பி அங்கருந்து அவங்க நிராகரிக்கப்படுவாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் அவமானம், அசிங்கம். ச்சே என்னடா இது நம்ம நல்லது தானே செஞ்சோம். நமக்கு மட்டும் ஏன் கெட்டது நடக்குது? அப்படிங்கிற மாரியான மனக்குழப்பம் பயங்கரமா இருந்திருக்கும்.